கொங்கன் பிராந்தியத்தில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மும்பையிலிருந்து கொங்கனுக்கு புதிய படகு சேவை. போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வு. மும்பையிலிருந்து மால்வான், விஜய்துர்க், ரத்னகிரி ஆகிய இடங்களுக்கு புதிய படகு சேவை தொடங்கப்பட உள்ளது. மும்பை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்குடன் மத்திய அரசு இந்த புதிய படகு சேவையை சோதனை முயற்சியாக அறிமுகப்படுத்துகிறது. மீன்வளம் மற்றும் துறைமுக மேம்பாட்டு அமைச்சர் நிதேஷ் ரானே அறிவித்தபடி மே 25ஆம் தேதி இந்த புதிய தொழில்நுட்ப படகு மும்பையின் பௌச்சா தாக் துறைமுகத்தில் தரையிறக்கப்படும். இந்த படகுகள் புதிய தொழில்நுட்பம் கொண்டவை. அதாவது படகின் இயக்கம், பயண நிலை, எரிபொருள் அளவு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை தானாகவே மைய கட்டுப்பாட்டு நிலையத்துடன் பகிரக்கூடிய திறனை கொண்டவை. இது பயணிகளை பாதுகாப்பாகவும் துல்லியமான நேரத்திற்கேற்பவும் பயணம் செய்ய உதவும். சோதனை முயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள். இந்த சேவை முதற்கட்டமாக சோதனை முயற்சியாக தொடங்கப்படுகிறது. படகு சேவை முழுமையாக செயல்படுத்தப்படுவதற்கு முன் பயணிகள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிலிருந்து கருத்துகள் பெறப்படும். பயண இடையூறு, போக்குவரத்து செலவு, நேரம் ஆகியவை குறையுமா என்ற பார்வையில் மதிப்பீடு மேற்கொள்ளப்படும். நகர பயணிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மலிவான விலைக்கே நீர் போக்குவரத்து விருப்பத்தை வழங்குவது எங்கள் நோக்கம் என அமைச்சர் ரானே கூறினார். தொழிலாளர்களால் தாங்கக்கூடிய கட்டண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். இதன் மூலம் வழக்கமான நிலப்பாதைகள் மட்டுமின்றி கடல் வழியாகவும் மக்கள் பயணிக்க இயலும். பெருகும் மக்கள் தொகை, போக்குவரத்து நெரிசல் மற்றும் பருவமழை காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மாற்றாக இந்த நீர் போக்குவரத்து திட்டம் ஒரு புதிய தீர்வாக பார்க்கப்படுகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததும் எரிபொருள் சிறப்பாக மிச்சப்படுத்தும் வகையிலான முறையாகவும் கருதப்படுகிறது. இந்த சேவை வெற்றிகரமாக செயல்பட்டால் கொங்கன் பகுதி மக்கள் விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மற்ற துறைமுக பகுதிகளுக்கும் இது விரிவாக்கப்படும்.